அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பொதுவெளியில் வீடியோ எடுத்தால் அதிரடி கைது, வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸாக பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் திருமண சட்டத்தில் கொண்டு வந்த புதிய மாற்றம், வயது வரம்பை அதிகரித்த குவைத் அரசு. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் தண்ணீர் சுரக்கும் ஆச்சரியம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வீடியோ எடுக்கும்போது அதிக எச்சரிக்கையாக வீடியோ எடுக்க வேண்டும். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி சட்டம் குவைத்தில் கிடையாது. குவைத் சாலைகள், தெருக்கள், மால்களில் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யும் போது அதிக கவனம் தேவை. குறிப்பாக பெண்களை மட்டும் வீடியோ எடுக்கவே கூடாது. நீங்கள் வீடியோ எடுத்தது உறுதி செய்யப்பட்டால் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள். ஒரு வெளிநாட்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஜெமியாவுக்கு வரும் பெண்களை, அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும் பெண்களை பார்த்து வீடியோ எடுத்திருக்கான். இதை பார்த்து வந்து அந்த ஜெமியாவில் வேலை செய்து வந்த ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உடனே அந்த நபரிடம் வந்து செல்போன் பிடுங்கி பார்த்துள்ளார். அந்த போன்ல ஒரு பெண் மட்டும் கிடையாதுங்க, பல பெண்களே அந்த நபர் வந்து வீடியோ எடுத்துள்ளார். குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் தலைவர் கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு குவைத்தின் சட்டத்திட்டம் எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் ஜதீத் வெளிநாட்டவர்களுக்கு இந்த கானூன் தெரியாது. அதனால் புதுசாக குவைத் வந்தவர்கள் குவைத் சட்டத்திட்டத்தை தெரிந்து கொள்வது அவசியம். அதனால் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்தி வந்த மிகவும் பழமையான கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது குவைத்தில் உள்ள ஃபைலகா தீவில் இந்த 1400 ஆண்டுகள் பழமையான கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான இந்த கிணற்றில் இன்னமும் தண்ணீர் இருப்பதாக தொல்லியல் துறை இணைத்தலைவர் முகமது பின் ரிதா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க குவைத்துடைய ஃபைலகா தீவிற்கு சென்றிருந்தால் உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் திருமண வயது சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா குவைத்தி ஆண்களுக்கு 17 வயது மட்டும் இருந்தால் போதும், அவர்கள் திருமணம் செய்ய தகுதி உடையவர்கள். அதுபோல குவைத்தி பெண்கள் பார்த்தீங்கன்னா 15 வயது அடைந்தால் போதும் அவர்கள் திருமணம் செய்ய தகுதி உடையவர்கள் என்ற சட்டம் இருந்து வந்தது. ஆனால் இப்போ குவைத் திருமண சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் குவைத்தில் திருமணம் செய்யும் குவைத்தி ஆண்கள் அல்லது குவைத்தி பெண்கள் 18 வயதை எட்டினால் மட்டுமே திருமணம் செய்ய முடியும் என புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. குடும்பம், தாய்மை மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திருமண சட்டத்தில் இந்த புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுபோல ஒரு குவைத்தி ஆண் திருமணம் செய்யும் போது குவைத்தி பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். அதாவது பெண்ணுக்கு கொடுக்கும் வரதட்சணை. இந்த மகர் தொகையும் குவைத் அரசு அந்த குவைத்தி குடிமகனுக்கு வழங்குகிறது. மகர் தொகை மட்டும் கிடையாதுங்க, குவைத்திகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மாதா மாதம் அந்த குழந்தைக்கு பராமரிப்பு செலவு, இளைஞர்களாக வளர்ந்து விட்டால் பாக்கெட் மணி, இலவச கல்வி, ஏன் இலவச வீட்டு மனைகள், வீடு கட்ட ஒரு பெரிய தொகை, இப்படி ஒரு குவைத்தி வாழ்க்கையை நடத்த தேவையான அனைத்து செலவுகளையும் குவைத் அரசை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு குவைத்தியாக பிறந்து விட்டால் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை தேடி தினார் வரும். அதனால் தான் நிறைய அரபியர்கள், அதாவது சவுதி நாட்டு குடிமக்கள், சிரியா, எகிப்து நாட்டு குடிமக்கள் இதற்கு முன்பெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, டூப்ளிகேட் பிறப்பு சான்றிதழை தயார் செய்து நானும் ஒரு குவைத்தி குடிமகன் என்று குவைத்தி குடிமுறையை ஃபோர்ஜரியாக பெற்றுள்ளார்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோர்ஜரி செய்த அரபியர்களை தான் குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்களின் அதிரடி கண்காணிப்பு குழு தேடி பிடித்து வருகிறது. கடந்த 6 மாதங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 42,000 போலியான குவைத்தி பாபா மாமாக்களின் குடியுரிமை குவைத் அரசு கண்டறிந்து ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,200 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 36 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,300 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 31 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 52 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 846 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 369 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.